நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சித்தாந்தத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், இந்த சிந்தனை உள்ள இளைஞர்கள் தான் வாக்கு போடுவாங்க. இருந்தாலும் இவங்க தேவையில்லாமல் 2 பேரும் விஜயை கண்ணாபுண்ணான்னு பேச ஆரம்பித்தாங்க. அது மாதிரி தனி மனித தாக்குதல் இருக்குல்ல, இதை திட்டமிட்டு நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு தேவையில்லாமல் அவங்க மேலே உள்ள அன்புங்கிறது வெறுப்பாக மாறிடுது. ஆவேசமாக பேசுகிறவங்க, அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி ஆஃப் ஆயிடுவாங்க. அண்ணா எவ்வளோ அருமையான சிந்தனையாளர், என்ன பேச்சாளர், எதை கொடுத்தாலும் எப்படி வேணாலும் பேசுவார். எல்லாத்த விட அந்த கூட்டத்தை அப்படியே மதிமயக்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு கெட்டிக்காரர் அவர். அவர் எங்கேயாவது இந்த மாதிரி அருவருப்பான வார்த்தைகளோ மரியாதை குறைவான வார்த்தைகளோ மேடையில் பேச மாட்டார். கலைஞர் கூட பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேடை நாகரிகத்தை விட்டு பெரிய அளவுக்கு இறங்காது. ஒரு சில இடங்களில் இந்த டபுள் மீனிங் வார்த்தையை எடுத்து சில பேர் எக்ஸாம்பிளாக சொன்னால் கூட அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நம்ம பார்த்த அரசியலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவேசமாக பேசுகிறது, உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வைகோ தான் இருந்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே இருந்துட்டு எவ்வளோ ஆவேசமாக பேசினாரோ அப்படியே ஆப்போசிட்டில் அந்த டேர்ன் அப்படியே மாற்றிக்கிட்டு இந்த இடத்துல இப்படி ஆவேசமாக பேசுகிறது, இப்படி போனார். ஏன்னா அந்த சீமான் சாட்டை துரைமுருகன் விஜயை விமர்சித்த விமர்சனம் இருக்குல்ல, அளவுக்கு அதிகமான விமர்சனம். ரெண்டாவது அவர்களுக்கு அது அவசியமே இல்லை. அப்படி விமர்சனம் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அவர்கள் மேலே மக்களுக்கும் ஒரு வெறுப்பு வந்துருச்சு. நம்ம சொல்லுவாங்க, அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அந்த சிந்தனைக்கு நம்ம 2 ஓட்டு போடணும்னு ஒரு குடும்பத்தில் போடுவாங்க. அதுவே அந்த தடவைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 8% வாக்குங்கிறது 4%ஆக குறைஞ்சி போச்சு. ஸ்டாலினே தோற்று போகிறாரு அப்படிங்கும்போது, உதயநிதி தண்ணி குடிக்கிறாருங்கிற பார்க்கும்போது, பல அமைச்சர்கள் தோற்று போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ அவங்க நீங்கள் பாருங்களேன், நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ பாருங்களேன், 4 முனை போட்டின்னு சொன்னாங்கல்ல. திமுக எத்தனை சீட்டு வாங்குதுன்னு அதுக்கு ஒரு காலம் போடுவாங்க, அதிமுக எத்தனை சீட்டு வாங்குதுன்னு ஒரு காலம் போடுவாங்க, டிவிக்கு எத்தனை சீட்டு வாங்குதுன்னு ஒரு காலம் போடுவாங்க, கடைசியாக 4 முனை போட்டிக்கு நாம் தமிழர் கட்சியும் ஒரு காலம் போடுவாங்க. இதில் இந்த 0ங்கிறது கடைசி வரைக்கும் மாறுச்சா? இந்த 0 என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் அவங்க நோக்கத்தில் அவங்க போகிறாங்கன்னு அர்த்தம்.